ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் தண்ணி குழம்பு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்னோடய ப்ராசஸ் என்ன, எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ சிக்கன் நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கனை போட்டுட்டு அந்த சிக்கனை நல்லா வதக்கிட்டு உப்பு, கொஞ்சம் சீரகம் சோம்புத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிடணும். குக்கரில் 4 விசில் வச்சு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, நாங்கள் எப்போவுமே கறிவடகம், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கறிவடகம்னு சொல்லுவாங்க, சில பேரில் வடகம்னு சொல்லுவாங்க. அதை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். இது சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி